தம்பி இதியா உனக்கு தேயா போட்டுக்கிருக்கேன் அண்ணே. என்ன ஆர்மோனே வாயா சிவா, ரொம்ப நாள் ஆச்சு, கடை பக்கமே வர மாட்டேற, அளவும் பார்க்க முடியல. ஏயா இவ்வளவுதானே, ஒரு மாதிரி அரசியல்ல குதிச்சுட்டேன். அரசியல்ல குதிச்சுட்டேன், வரவே மாட்டேயா. வந்து முழு நோக்கத்தோட அதுல ஓடிட்டு இருக்கேன். சரி தம்பிக்கு ஒரு கறி போடு. இந்தாருங்க, அண்ணனுக்கு போட்டு முடிச்சு விடும் போத, சீக்கிரம் போட்டு முடிச்சு விடு. நம்மளுக்கு ஈரல் போட்டு வரேன். ஈரல் சேர்த்து போடப்பா நம்மளுக்கு. இந்தா சிவா, இந்தா புடி. போட்டியா அதுக்குள்ள? இந்தியா போட்டையா புடியா. கம்மியா இருக்கிற மாதிரி திராசுல வேணே, கம்மியா இருக்கிற மாதிரி திராசு. அண்ணன் தம்பியா பழியிருக்கோம், இதை கூட நம்ப மாட்டேறியா. என்னண்ணே 900 கிராம் தான் இருக்கு, என்னண்ணே 100 கிராம் குறைஞ்சு போச்சுனே. ஒரு 100 கிராமுக்காயா? எது 100 கிராம்? 100 கிராம் உனக்கு அசல்டா போச்சா? 100 கிராமுக்காக நாடே அலைஞ்சுக்கிட்டு இருக்குடா. என்ன 100 கிராம்ன்றியே? 100 கிராமுக்காக என்னடா இது? 100 கிராம் சொன்னாலே அந்த 100 கிராம் தான் மைண்டுக்குள்ள வருது. 100 கிராம் என்னன்னு தெரியுமா உனக்கு? சிவா எனக்கு என்னன்னு புரியலையா சிவா. 100 கிராம்னால ஐயோ 100 கிராம் உனக்கு. 100 கிராம் ஆரம்பிக்கலாங்களா? அப்படி ஒரு மண்ணு. ஜிப்பால இருந்து சூப்பர் குட்டி வெள்ளை குட்டி இறக்கிருக்கையா, எங்கயா யாரையும் காணா? என்ன அம்பேர் திரு முழிக்கிற? சலிம்பிக் நடத்துறேன்ற ஒருத்தனை காணா, சண்டைக்கு வர சொல்ல அவனையாது. என்னையா துள்ளுது என் குட்டி? சண்டைக்கு வா. யாரு வா வா சண்டைக்கு வாங்க. யாரா கம்மையில குளிக்கிற மாதிரி வர? யாரு நீ? எங்கடா வந்திருக்கா சண்டைக்கு? மல்யுத்தம் சண்டையா? இன்னும் எப்படி வந்து நிக்கிறீங்க கோமணத்தோட? அப்படி வந்திருக்கானே. எந்த நாடு நீ? சந்தியா. சந்தியா நாட்டுக்காரன் இருந்தானா? இவனே தான். சட்டியோட வந்திருக்கான். சரி கோச் எங்க? என்ன தனியா வந்து கோச் எங்க? எதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? கோச்சுக்கு சேர்த்து இடைய போட்டு கோச் ஒரு 50 கிலோ இருக்காரு வெளியே போய் விடுவீங்க. எல்லாமே வந்து கில்லாடித்தனமா வந்துருக்கோம் நாங்க. இந்த பிள்ளையோட தம்பியா இருக்கணும். அவனே தான் சுத்தி உடைச்சு போடு. ட்ரெஸ் போட்டிருக்கே, என்ன ஜட்டி முடிதான் போட்டிருக்கே? ட்ரெஸ் இது யூனிஃபார்ம் எங்க? இதுக்குவா பாயிண்ட்டுக்கு? எங்க அக்கா வெறும் 100 கிராம் தான் இருந்துச்சு, வெளியே நீ போட்டீங்க. இப்ப அதனாலதான் கரெக்டா 50 கிலோ இருக்கேன். சண்டையை போட்டு இப்ப மெடல் வாங்காம நான் போக மாட்டேன். அதுக்காக தான் சட்டி கூட போடல, வெறும் துண்டம் போட்டு இருந்திருக்கேன். இன்னைக்கு வெற்றி எங்களுக்கு இன்னைக்கு ஒண்ணு சிதைக்காம விட மாட்டேன். ஜிப்பான தொட விட மாட்டேன், ஜட்டி சட்டை இல்லாம நானு. எதுக்கு ஜட்டியும் போட முடியாது, குட்டியும் போட முடியாது. அப்ப பயந்துட்டாங்க. எதா இருந்தாலும் நீ ஜெயிக்காம இங்க இருந்து வெளியே வராத. ஜிப்பானு கணிச்சுட்டாங்க அவங்க. நீ பயப்படாத, ரொம்ப பயப்படாத, கொஞ்சம் நேரம் அமைதியா இருக்கு. அவ்வளவுதான். இன்னைக்கு ஜிப்பானை வந்து ஒரு மாதிரி கடிச்சு ஆளுக்காக காண்டாம இருக்க மாதிரி கடிச்சே முழுங்கிடும் உனக்கு. ஜிப்பானு நீ பயப்படாத. ஜிப்பானு தச்சு நம்ம ஆளுதான். நான் இப்ப பேசி எப்படி கவுக்க மட்டும் பாரு. போடுறாங்க. காசு கொடுத்தது ஜிப்பான் தான் காசு கொடுத்துருக்கேன் நம்மளுக்கு. சந்தியாவை பத்தி விட்டுருமா? சட்டை இல்லாம இங்க சண்டையே நடக்காயா? நான் ஜட்டி போட்டேன், நீ வெளியே போட்டுருவீங்க. அது நல்லாவே தெரிஞ்சு போச்சியா. சந்தியா டிஸ்குவாலிஃபைட். எதுக்கு? தலைமுடி சீவலா டிஸ்குவாலிஃபை. என்னடா சந்தியானாலே உங்களுக்கு இழிச்சா வேணாம்டா. இவனே எப்படி ஓடிக்கிருக்கியான்? அதானே தனியை மெதுவா ஓடுறான். அவன் தோக்கணும்னே ஓடிக்கிட்டு இருக்கான். அதுக்கு தயா ஓடுறியான். அந்த பாடு கேட்டு போடு. கருப்பு சட்டா நெல்லு காலி. என்னடா ஒலிம்பிக்ல ஓடிட்டு இருக்கேன்? என்னடா எல்லாம் வேகமா ஓடிட்டு இருக்காங்க, நீ இப்படி மாதிரி கவட்டை அகலச்சு ஓடிட்டு இருக்க? ஓட்டுங்க. சரிடா எல்லாம் போயிட்டாடா. போய் தொலைறாங்க. இங்க இருங்க, எனக்கு அடுத்து வந்து குத்து சண்டை இருக்கு. என்ன நான் வேகமா ஓடி எனக்கு ஒரு 100 கிராம் குறைஞ்சிருச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல டிஸ்குவாலிஃபை பண்ணி வெளியே பற்றி விடுவீங்க. ஏங்க உங்க லோலாயத்தனை எங்களுக்கு தெரியாதாங்க? இப்படிதான் அப்படி பண்ணி விட்டீங்க. நீங்க வந்து 100 கிராம் கூடுனதுக்கே பற்றி விடுவீங்க, 100 கிராம் குறைஞ்சாங்களா பற்றி விட மாட்டீங்களா? போங்க. சுதர்க்கமா இருக்காங்க, கணிச்சிட்டாங்க போல. யாரு? சந்தியாக்காரங்க. சந்தியாக்காரங்களுக்கு அந்த 100 கிராம் குறைஞ்சதுல ரொம்ப கடுப்பாயிட்டாங்க. ரொம்ப கடுப்பாயி இப்போ அந்த பிள்ளைய நான் வெளியே அனுப்புறதுல இருந்து ரொம்ப கணிச்சுட்டாங்க. கணிச்சே விட்டாங்க. இப்போ எங்கேயும் வெளியே அனுப்பி விடணுமையா? சரி உனக்கு வந்து நீ மெதுவாக ஓடனால நீ 3 ரவுண்டு கிரவுண்டை வந்து 3 ரவுண்டு சுற்றிட்டு அதுக்கப்புறம் குத்து சண்டைக்கு போ. அப்படி பொடியா? அப்போ 3 ரவுண்டு போயிட்டு அனுப்பிச்சுக்கோமே, அவன் 100 கிராம் குறைஞ்சு போகும்ல, அதுல தோத்து போவாயா? தூக்கி விடு. உலக சலிம்பிக் போட்டியில மல்யுத்தத்துக்கான உடல் தகுதி தேர்வு நடக்க போகுது. எந்தெந்த நாட்டுக்காரங்க வரீங்க? ஃபர்ஸ்ட் எந்த நாட்டுக்காரங்க வரேன்? எந்த நாடு? சிவிடான்.
தராசில் ஏறு. தள்ளி நில்லு. பின்னாடி போ, பின்னாடி போ. வரிசையில் இல்லைடா. எந்த நாடு? சந்தியா. தள்ளி தள்ளி நில்லு, தள்ளி நில்லு. நீ ஏறு. இது எத்தனை கிலோ எடை பிரிவு? 50. எத்தனை இருக்கா? 90 இருக்கா? செலக்டட் போ, ஓடு. நீ வா. எந்த நாடு சொன்னா? சந்தியா. சந்தியா. ஏறு, மேலே ஏறு. ஏறி தொலை நாய். எத்தனை கிலோ? 50 கிலோ. எத்தனை இருக்க? 50.400 கிராம் கூட இருக்க. 4 கிராம் கூட இருக்க. 400 கிராமா? 4 கிராம். 4 கிராம். வெளியே பா. 40 கிலோ இடைப்பிரிவில் மல்யுத்த வீரர்கள் வர போறாங்க. உடல் தகுதி தேர்வு. வாயா, எந்த நாடு ஃபர்ஸ்ட்? சிவிடான். ஏறு. 40 கிலோ இடைப்பிரிவா? ஏறு. கம்மியா இருப்ப போல 40 கிலோக்கு. எத்தனை இருக்க? 60 தான் இருக்கியா? சரி, அடுத்த டைம் இதெல்லாம் இது பண்ணிடுறேண்ணா. உங்கள் நாட்டில் இருந்து கொஞ்சம் வந்துடுச்சு எங்களுக்கு. போ தள்ளு. அடுத்து கொஞ்சம் பார்த்து பண்ண சொல்லியா உங்கள் நாட்டுக்காரங்கள. காசு கம்மியாக தராங்க. வா, எந்த நாடு? வா, எந்த நாடு? சந்தியா. சந்தியா. மோர கட்ட. ஏறு. அத்தாடி, எத்தனை கிலோ இருக்கணும்? 40 கிலோ. நீ எத்தனை இருக்க? 40 கிலோ 100 கிராம் சார். 60 கிலோ குழந்தை மேல நீ 100 கிராம் எரிச்சா என்ன ஆகும் அந்த குழந்தை? 100 கிராம் இருக்க நீ. வெறும் 100 தானே சார். வெறும் 100 கிராம் இல்ல, 100 கிராம் இருக்க நீ. சந்தியா நாயே, வெளியே போ. டிஸ்குவாலிஃபைட். வெளியே போயிரு. மெடலும் இல்லை, குடலும் இல்லை உனக்கு. குழம்பு தான் இருக்கு உனக்குலாம். போயிரு. ஒலிம்பிக் போட்டியில் ஊழல், சந்தியா நாட்டு புறக்கணிப்பு. என்னடா இப்படி பண்ணி தொலைஞ்சிட்டீங்களே. வாமா சம்பந்தி, இங்க திடீர்னு வந்து நிக்கிறீங்க. என்னம்மா டவுசர் சட்டையில போட்டு அப்படி தெரிஞ்ச பண்ண சேலையோட வந்து நிக்கிற? சம்பந்தி வணக்கம். பேசுங்க, ஏன்டா பேசுங்க. சொல்லுங்க சம்பந்தி, என்ன சம்பந்தி சொல்லுங்க. வீட்டுல நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க சம்பந்தி. எல்லாரும் நல்லா இருக்காங்க. உங்க வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்க. சொல்லுங்க சம்பந்தி, திடீர்னு வந்து நிக்கிறீங்க. என்ன பிள்ளைக்கு கல்யாணம் பேச வந்துட்டேன். என்ன கல்யாணம்? ஏன் ஏதோ பிள்ளை விளையாண்டுக்கிட்டு இருக்குன்னு சொன்னீங்க. 5 வருஷம் போட்டுன்னு சொன்னீங்க. திடீர்னு ஏன் கல்யாணம்? ஆத்தாடி, 5 வருஷமா? கொழுப்பு கூடி போச்சு. கொழுப்பு கூடி போச்சா? ஏன் பிள்ளை நல்ல பிள்ளை தானே, ஏன் கொழுப்பு கூடி போச்சுன்னு சொல்றீங்க? நல்ல பிள்ளைதான். சிரிக்காத முதலி, சிரிக்காத வாழ்க்கையே சீரழிச்சிட்டு சிரிக்கிறீடி அண்டாளி. அதாவது என்ன சொல்ல வந்தேன், நல்ல உள்ளதேன் கொழுப்பு கூடி போச்சு. கொழுப்பு கூடி போச்சு. வெறும் 100 கிராம் கூடி போனதுனால அவ வாழ்க்கையவே இப்படி சாணி ஆக்கிட்டேன். ஏன் 100 கிராம் தானே, குறைச்சு அனுப்பிட வேண்டியது மறுபடியும். இது என்ன வெளிநாடா? நம்ம எந்த நாட்டுல இருக்கோம்? சந்தியா நாட்டுல இருக்கோம். சம்பந்தி, நீங்க சொல்ற மாஸ்டர் வெளிநாட்டுல இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 5 நிமிஷம் 2 புல்லம்ஸ் போட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இறங்கிடும். ஆனா சந்தியா நாட்டுல இருக்கும், ஏதாவது சொல்லி வெளியே அனுப்பி விட்டுருவாங்க சம்பந்தி. அதனாலதான் சட்டுப்புள்ள கல்யாணத்தை ஆக்கி விட்டுருவோமே சொல்லி இந்த வாருங்க புள்ள நொந்து போய் நிக்கிறாளே பாதகத்தி. என்னம்மா அப்பா அப்படி சொல்றாங்க, உனக்கு சம்பந்தமா? சம்பந்தம் இல்லாமையா? சம்பந்தி பார்க்குறாங்க எல்லாம். அவங்களுக்கு என்னன்னு சொல்லிடுவோம். இல்லைன்னு வச்சுக்கோமே நம்மளை வேற மாதிரி சித்தரிச்சு விட்ருவாங்க. எல்லாருக்கும் வணக்கம். இப்போ இங்கே நடக்கிறது வந்து எல்லாமே வந்து யார் மனசையும் புண்படுத்துகிற மாதிரியோ இல்லை எதையும் இது பண்ணுற மாதிரியோ இல்லைன்னு நாங்கள் சொல்லுவோம். ஆனால் இதை ஏற்றுக்க மாட்டீங்க. எப்படினாலும் நீங்கள் இவெல்லாண்டா சொன்னீங்கன்னு சொல்லுவீங்க. அதான் உண்மை. ஒலிம்பிக்கில் நடந்த ஒரு முக்கியமான ரொம்ப ஒரு கேவலமான ஊழல். அது ஒரு அரசியல் நடந்துருச்சுன்னு கூட சொல்லலாம். நம்மளோட வீர பெண்மணி வினீஷ் போகத்தை வெளியே அனுப்பி விட்டாங்க, டிஸ்குவால் பண்ணி விட்டாங்க. வெறும் 100 கிராமுக்கு. அந்த 100 கிராமை வச்சு தான் இப்போ நாங்கள் கண்டென்ட் எடுத்துருக்கோம். இது யார் மனசு புண்படுத்துற மாதிரிலாம் கிடையாது. அவங்க ஒலிம்பிக்கில் வெறும் டிஸ்குவாலிஃபைர் ஆயிருக்கலாம். ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அவங்க ஜெயிச்சுட்டாங்க. இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஜெயிச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்களுக்கு கெரியருக்கு தேவையான எல்லா சப்போர்ட்டுமே கவர்மெண்ட் கொடுக்கணும், சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்றத எங்களோட வேண்டுகோளே. அதை மட்டும் நிறைவேற்றினோம்னா இந்த கண்டென்ட் எடுத்ததுக்கு எங்களுக்கு உருப்படியாக போயிடும். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. I'ma let them move there, I'ma hit the mind. I'ma let them move there, I'ma hit the mind. Go get pop, go girl pop, dum pop, bar, go pop, cut out. I'ma let them move there, I'ma hit the mind. Go get pop, go girl pop, dum pop, bar, go pop, cut out. I'ma let them move there, I'ma hit the mind. Go get pop, go girl pop, dum pop, bar, go pop, cut out. I'ma let them move there, I'ma hit the mind. Go get pop, go girl pop, dum pop, bar, go pop, cut out. And I pop, pop, and I pop, pop, and I'ma let you there. I'ma let them there. I'ma let them there. I'ma let them there. I'ma let them there. I'ma hit the mice.